இன்னைக்கு நம்ம இந்த ஃபீல் குட் ட்ராமாவோட 5th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினுக்காக செய்ய சொல்ல ரிங்கை ஹீரோ வாங்கிட்டு போயிட்டான். ஹீரோயினும் அந்த கடையில போய் கேட்டிருப்பா. ஹீரோவோட பேரையும் அட்ரஸையும் கொடுத்து விடுறாங்க. அவளும் அதுல இருக்கிற அட்ரஸ்க்கு வந்து பார்த்தா இவங்க வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த வீட்டுல தான் இப்போ ஹீரோ இருக்கான். அதுவும் இன்னைக்கு தான் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனானா. ஏற்கனவே நம்ம பாய் ஃப்ரெண்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயம் இவன் பண்றான். இப்ப நாம வாங்கணும்னு நினைச்ச வீட்டுக்கு எப்படி வந்தான்னு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க யாரு தான் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவளுக்கே தெரியாம கத்திட்டா. ஹீரோவை பக்கத்துல போய் ஏதோ சீரியஸா சொல்ல போற மாதிரி பார்த்துட்டு நெத்தியில ஒரு சுண்டி விட்டுட்டு, நான் யாரா, உன்னோட பாஸ், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். அவளும் நீங்க யாருன்னு நான் கேட்கல, இந்த வீட்டில் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறா. ஹீரோக்கு இந்த வீட்டை பார்க்கும்போதுலாம் ஏதோ வித்தியாசமா தோண்டிட்டே இருந்திருக்கு. அதனால அந்த வீட்டு ஓனர் கிட்ட கெஞ்சி கூத்தாடி வீட்டை வாங்கியிருக்கான். ஆனா இதெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லல. எனக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தது அதனால வாங்கினேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறான். என் கையில ரத்தம் வந்தப்போ உங்க கண்ணில் எதுக்கு தண்ணி வந்துச்சு, என் மூக்கை தொட்டு எதுக்கு பேசுனீங்க, அதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்கன்னு கத்துறா. அதுவா, எனக்கு சர்ஜரி பண்ணதுல இருந்து ஒரு மாதிரி சென்டிமெண்டான ஆளா மாறிட்டே வரேன், ஏன் யாருமே மூக்கை தொட்டு பேச மாட்டாங்களா, இதெல்லாம் ஒரு விஷயமான்னு கேட்குறான். அப்படியா, சரி இந்த ரிங்கு எனக்காக செஞ்ச வெட்டிங் ரிங்னு ஒன்று இருக்குன்னு எனக்கே தெரியாது, ஆனால் நீங்கள் அந்த கடைக்கு போய் கரெக்டாக அதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எப்படி அப்படின்னு கேட்குறா. கனவுல வந்துச்சு நான் சொல்ல முடியும், அதனால உன்னோட பிளேஸில் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன், என்னன்னு அந்த கடையில் போய் கேட்கலான்னு பார்க்கும்போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் உங்கள் ரிங்கோட ரிசிப்ட்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு வந்ததுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் தானே சொல்லணும், எதுக்கு இப்படி வந்து கத்திட்டு இருக்கேன்னு கேட்குறான். அவளும் நாம தான் என்னென்னமோ நினச்சிட்டோம் போலன்னு அமைதியாக நிற்கும்போது, என்ன அசிங்கமாக இருக்கா, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுமே உன்னை கழட்டி விட்டானாமே, அவன் சின்ன பிள்ளைத்தனமா என்கிட்ட வந்து சண்டை போடும்போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஆளுங்களாம் ஃபர்ஸ்ட் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனா அவங்க கிட்ட ஃபினிஷிங் நல்லா இருக்காதுன்னு அவன் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். அவ உடனே ரிங்கை கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு அங்கிருந்து விறுவிறுன்னு போயிட்டா. வீட்டுக்கு போய் அந்த ரிங்கை போட்டு பார்க்குறா. ரொம்ப அழகா இருக்கு. பாய் ஃப்ரெண்ட் போட்டோ கிட்ட உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் போல, அதனால தான் எனக்கு என்னென்னமோ தோணி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போய் கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட நின்று பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் மேலே கேஸ் போட்டிருக்காங்களாம். அவ இதுக்கு மேலே செக்ரட்டரி வேலைக்கு எங்கேயுமே போக முடியாத மாதிரி ஆயிருமா, அதனால வேற ஏதாவது வேலை தான் தேடணும்னு பேசிட்டு இருக்கா. அந்நேரம் ஹீரோ அங்கே வரான். ஹீரோயினை பார்த்ததும் அவ என்ன பேசிட்டு இருக்கான்னு கேட்கறதுக்காக கீழே இறங்குற எஸ்கலேட்டர் மேலே ஏறிட்டு இருக்கான். எவ்வளோ மேலே ஏறினாலும் அது கீழே தானே இறக்கி விடும். அப்படியே நின்று என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டே இருக்கான். இவங்க அதெல்லாம் பார்த்ததும் திட்டுவாங்களோன்ட்டு ஹீரோயினும் நீங்க போங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வெளியில போறா. அவளை நிறுத்தி, நான் தானே இப்போ உனக்கு பாஸு, நான் உன்னை வேலையை விட்டு தூக்கலை அப்படின்னு கேட்குறான். நீங்கள் எனக்கு பாஸாக இருந்தாலும் சேர்மன் கிட்ட தானே நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், அவர் என்னை வேலையை விட சொன்னால் விட்டு தான் ஆகணும்னு சொல்கிறா. என் சித்தப்பாவை நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு அவர்கிட்டயே கூட்டி போய் விட்டுட்டு நீ எதுவும் தப்பு பண்ணலன்னு சொல்லுன்னு சொல்கிறான். அவளும் நான் எந்த தப்புமே பண்ணலை சார், நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன்னு சொல்கிறா. சேர்மன் கூட இருக்கிற டேரக்டர் இருக்கார்ல, டேரக்டர் யூன், அவர் நேற்றே அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போய் இந்த விஷயத்தை பற்றிலாம் விசாரிச்சிருந்திருக்காரு. அதுவும் ஹீரோயின் மேலே தப்பு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அவர் அங்கே போயிருப்பாரு. ஆனால் அங்கே ஹீரோயினை பற்றி தப்பாகவே சொல்லலை, அவள் தான் இந்த விஷயத்தில் எதுவுமே பண்ணலையே. ஆனால் இந்த டேரக்டர் யூன் இதை எதுவுமே சேர்மன் கிட்ட சொல்லல. ஹீரோ சொல்லும் போதுதான் சேர்மனுக்கே தெரியுது ஹீரோவோட ஆள் ஒருத்தர் சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்குறதுக்காக அங்க போயிருக்காராம். வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபுட்டேஜை பாருங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். சேர்மன் உடனே சரி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே வச்சுப்போம், நீ எதுக்கு இப்ப இங்க இவளுக்காக வக்காலத்து வாங்கிட்டு வந்து நிக்கிற, அவ ஹெர்மியாக்கு எதிராக எதுவும் பண்ணலனா உனக்கும் உதவி பண்ணலன்னு தானே அர்த்தம், அப்புறம் ஏன் நீ அவளுக்காக வந்து பேசுறேன்னு கரெக்டா பாயிண்ட பிடிக்கிறாரு. அவன் உடனே நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, எனக்கு எப்படியும் ஒரு செக்ரட்டரி வேணும், அதுக்காக நான் வெளியில இருந்து ஒரு ஆளை எடுத்தேன்னா மறுபடியும் இங்க உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் வெளியில லீக் ஆகும், இல்ல ஹீரோயின் வேற எங்கேயாவது வேலைக்கு போனானா அங்க போய் இன்ஃபர்மேஷன் லீக் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம், அதனால இவ இங்க இருக்கிறதா நல்லதுன்ற மாதிரி சொல்றான். சேர்மனும் சரின்னு சொல்லிட்டாரு. ஹீரோ வெளியில வந்து ஹீரோயின் கிட்ட என்னாலதான் உனக்கு வேலை போயிடுச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப உறுத்தலா இருந்துச்சு, அதனாலதான் இப்படிலாம் பண்றேன், நீ வேற எதுவும் நினைச்சுக்காத அப்படின்னு சொல்றான். அவளும் அதெல்லாம் நான் எதுவும் நினைக்கல, உங்க கூட வேலை செய்யணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்றா. என்ன அப்படின்னும் போது ஹெர்மியாவை பத்தி இன்ஃபர்மேஷனை சொல்லுன்னு என்கிட்ட கேட்டுட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, சரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இப்போ ஹாஸ்பிட்டல்ல செக்கப்புக்கு போகணுமா, அதுக்கு போவோம், அப்படியே உன்னோட மூஞ்சையை செக் பண்ணிடுவோன்னு சொல்றான். சேர்மன் அடிச்சார்ல அதுக்காக மூஞ்சில எதுவும் பிரச்சனையான்னு காட்ட சொல்றான். சரின்னு 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அவ மூஞ்சை செக் பண்ணிட்டு எந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணுமோ அவங்க கிட்ட போகணும்னு அவளை ஒரு 2 பேர் கூட்டிட்டு போயிட்டாங்க. இவன் ஃபேமிலி டாக்டரை போய் பார்க்கறான். எதுக்குன்னே தெரியல திடீர்னு கண்ணீர் வருது, இதயம் ரொம்ப படபடப்பா இருக்கு, டிரான்ஸ்பிளான்ட்ல எதுவும் பிரச்சனை இருக்குமோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றான். டாக்டர் அவனை ஃபுல்லா செக் பண்றாங்க. அவன்கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை, என்னவா இருக்கும்னு வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல தான் கேட்கணும் அப்படின்னு டாக்டரும் சொல்லிட்டு ஹீரோ கூட நடந்து வராரு. வழியில பார்த்தா ஹீரோயின் வீல் சேர்ல இருக்கிற ஒரு குட்டி பொண்ணுகிட்ட உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இதை பார்த்ததும் ஹீரோ அப்படியே அங்கேயே நின்று ஹீரோயினை பார்த்து ரசிக்கிறான்.
அவன் அந்த பாப்பாவை கொஞ்சம் மாதிரியே வேற ஆக்ஷன் பண்றான். டாக்டர் ஒரு மாதிரி பாக்குறாரு. அப்படியே இங்க கட் பண்ணி ஹெர்மியால காட்டுறாங்க. கம்பெனிக்கு அடுத்த பிரச்சனை வந்துருச்சு. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல விற்கிறதுக்காக வாங்கியிருப்பாங்க. இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருந்து இவங்களோட பொருட்களை வாங்கவே மாட்டேங்கிறாங்க. கிரவுன்னு ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் இருக்கு. அங்க மட்டும்தான் இவங்க இன்னும் கேட்கலையாம். அவங்க நம்ம பொருளை வாங்கினாதான் உண்டுன்னு எல்லாரும் சேர்மன் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது டைரக்டரையும் சேர்மன் கத்திட்டே வராரு. என்னன்னு கேட்கும்போது இப்போ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களா கிரவுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அவங்க ஹெர்மியா கூட கான்ட்ராக்ட் போடுறதுக்கு ரெடியா இருக்காங்களாம். அந்த கம்பெனியோட பிக்கஸ்ட் ஷேர் ஹோல்டர் சேர்மனை பார்க்கணும்னு நினைக்கிறாராம். உடனே எல்லாரும் கிளம்பிட்டாங்க. சேர்மனும் 3 டேரக்டர்ஸும் மட்டும் போறாங்க. அது ஒரு ரெஸ்டாரண்ட் தான், ஆனா ரூமா இருக்கு. மீட்டிங் நடக்க போற அந்த இடத்துக்குள்ள நுழையிறாங்க. பார்த்தா உள்ள ஹீரோவும் ஜூனாவும் தான் உட்காந்துருக்காங்க. அந்த கிரவுன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு பின்னாலேயும் கோல்டு பார்ட்னர்ஸ் தான் இருக்காங்க. ரெப்ரசன்டேட்டிவா நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க போனாலும் இவனுங்க தொல்லை தாங்க முடியலன்னு சேர்மன் பேசுறதுக்காக உட்கார்றாரு. கோல்டு பார்ட்னர்ஸோட எண்ணமே ஹெர்மியாவை முடிச்சு கட்டுறது தானே. இப்போ மட்டும் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியை விற்கணுமா? ஃபேக்டரியை வித்தாச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பொருளையுமே உற்பத்தி பண்ண முடியாதுல்ல. ஹெர்மியாவும் திவால் ஆயிடும். ஆனா அந்த ஃபேக்டரியை விற்கிறது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாதான். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஒத்துக்கிட்டாதான் ஃபேக்டரியை விற்க முடியுமா? அதை எப்படிங்க நாங்கள் விடுவோம்னு கூட வந்த டேரக்டர்ஸ்லாம் சொல்லும்போது ஹீரோ இருந்துட்டு நான் டேரக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தரேன். ஹெர்மியா திவால் ஆனதுக்கப்புறம் எல்லா டேரக்டரையுமே திரும்ப அதே பொறுப்பில் உட்கார வைக்கிறேன். நமக்கு தலை மட்டும் தானே தேவைன்னு சேர்மனை தான் தூக்க போகிற மாதிரி சொல்கிறான். சேர்மன் அப்படியே அவனை முறைக்கிறாரு. அன்னைக்கு நைட் ஆகுது. ஹீரோயினை திரும்பவும் கம்பெனியில் சேர்த்துக்கிட்டாங்கல்ல. அதுக்காக லேடி டிடெக்டிவ், ஹீரோயின் 3 பேரும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டு சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஹீரோயின் நினைச்சாலும் அந்த வேலையை விட முடியாதான். அவன் மேலே பெட்டிஷன் போட்டிருக்காங்களாம். அதை விசாரிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் ஆகுமா. எல்லா விஷயத்தையும் பேசிட்டு சாப்பிட்டுட்டு லேடி டிடெக்டிவ் கிளம்பிட்டாங்க. ஹீரோயினும் லீயும் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. லாஸ்ட் சீட்ல உட்காந்துருக்காங்க. இவங்க ஸ்கூல் படிக்கும் போதே இது மாதிரி தான் உட்காந்துட்டு போவாங்களாம். கிளாஸ்ல சோஷியல் மிஸ் பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது கூட ஆளுக்கு ஒரு காதில் ஹெட்செட் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்பாங்களாம். அதெல்லாம் பேசிட்டே வராங்க. இப்போ ஹீரோயின் வீடு கிட்ட வந்துட்டாங்க. அவ வீட்டுக்கு போறதுக்கு நிறைய படிக்கட்டு இருக்குமா, அதுல ஏறிட்டே இன்னும் ஸ்கூல் கதையெல்லாம் பேசிட்டே தான் போறாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனிக்கு சேர்ந்தப்போ லீ அவ மேல கோவப்பட்டுட்டே இருப்பானா. அதை அவ சொல்லி உனக்கு என்ன பிடிக்காதோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அவளுக்கு கால் வந்துருச்சு. அதை அட்டன் பண்ணி பேசுறா. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் பண்ணியிருக்காங்க போல. இவன் அவள் பின்னால் நின்றுட்டு உன்னை ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் கோவப்பட்டேன். நான் அப்போ கேவலமான போஸ்டிங்கில் இருந்தேன். எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. எனக்கு உன்னை பிடிச்சதுனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவளுக்கு அதெல்லாம் கேட்கல. அவன் இப்போ கால் பேசிட்டு சாரி என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்கும்போது இவனும் சாரின்றான். ஏன் எதுக்கு சாரின்னு கேட்கும்போது அதெல்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே பேசிட்டே 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் கம்பெனியில் கட்டுறாங்க. ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் லஞ்சுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்ற ஹால் பக்கத்தில் வரும்போது ஹீரோயின் பேசுகிற சவுண்டு கேட்குது. உடனே ஹீரோ அங்கே நின்று அவளையே பார்த்துட்டு இருக்கான். அவள் சாப்பிட்றத பார்த்து ரசிக்கிறான். இன்னொரு பக்கம் சேர்மன் எல்லா டேரக்டரையும் மீட்டிங்க்கு கூப்பிட்டு இருக்காரு. எல்லாரும் உட்கார்ற சேருக்கு ஏத்தாப்புல அவங்களுக்கு ஒவ்வொரு கவர் இருக்கு. எல்லா டேரக்டருங்களும் அவங்களோட இடத்துல உட்காந்துட்டு அந்த கவரை எடுத்து பார்க்குறாங்க. எல்லாருக்குமே வித்தியாசமான டாக்குமெண்ட், ஃபோட்டோ அப்படி இப்படின்னு இருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த சேர்மன் அவங்களுக்குள்ள ரகசியம், அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே எடுத்து அவங்களுக்கே காட்டி மிரட்டுறாரு. என்னை மாற்றணும்னு எவனும் நினைக்கக்கூடாது. நினச்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஃபேக்ட்ரியை வித்துட்டா ஹெர்மியாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்களோட உயிரை கொடுத்து நீங்கள் வேலை பார்க்கணும். இதில் ஏதாவது தப்பு நடந்துச்சு உங்கள் எல்லார் கதையும் முடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. எல்லா டேரக்டர்ஸுமே பயந்துட்டாங்க. இப்போ அந்த ஃபேக்ட்ரியை விற்காம தடுக்கிறதுக்கு வழி இருக்கான். பொதுமக்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கிட்ட இதை பரப்புறதும், அப்புறம் இன்னொன்று யூனியனை இதுக்குள்ளே இழுக்கிறது. அதாவது எல்லாருக்கும் வேலை போகும் அப்படின்னு வந்தால் யூனியன் கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி நாம போகலாம் அப்படின்னு சேர்மன் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவளோட பிளேஸ்ல உட்காந்து ஹீரோ ஃப்ரெண்டு கூட ஃபவுண்டேஷன், கன்சீலர்னு மேக்கப் பத்திலாம் பேசிட்டு இருக்கா. ஹீரோ ஃப்ரெண்டுக்கு இவளை விட நிறைய தெரிஞ்சிருக்கு. இந்த ஷேட் போடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும், அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கான். அவளும் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களேன்னு அவன் கிட்ட சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. இந்த சீனை ஹீரோ வந்து நின்று பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் சிரிச்சாலே இவனுக்கு கூடவே சேர்ந்து சிரிப்பு வருது. நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு ஹீரோவை பார்த்து பதறி போய் எழுந்து நிற்கிறான். ஹீரோயின் அவனை பார்த்துட்டு அவங்க பாட்டு ஒன்று கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதை டக்குன்னு ஆஃப் பண்றா. ஹீரோ வந்து ஏன் ஆஃப் பண்ற, பாட்டு நல்லா தானே இருக்குன்னு சிரிச்சுட்டே தான் கேட்குறான். ஆனால் இதுங்க ரெண்டும் திட்டுவான்னு இல்லை சார் சாரி நான் ஹெட்ஃபோன் வச்சு கேட்டுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஃப்ரெண்டும் நான் தான் இந்த பாட்டை போட்டு விட்டேன், அவங்க எதுவும் பண்ணலன்னு ஏதோ ஹீரோ திட்டுவான்னு அதுக்காக சொல்கிற மாதிரியே பேசுகிறான். ஆனால் ஹீரோ சிரிச்சுட்டே தான் கேட்குறான். ஆனால் இதுங்க திரும்ப ஹீரோ திட்ட போகிற மாதிரியே பேச அவனுக்கு கடுப்பாயிட்டு டேய் நான் இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னு கத்திட்டான். நீ இரிட்டேட் ஆன மாதிரி இருந்துச்சு அதான் அப்படின்னு ஃப்ரெண்டும் சொல்கிறான். இதுதான் ஹீரோக்கு இரிட்டேட் ஆகுது. ஹீரோயின் உடனே பயந்து போய் நான் ஒரு விஷயமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டா. ஹீரோ ஃப்ரெண்டை தனியாக கூட்டிட்டு போய் மூஞ்சிலே ஒரு குத்த விட்டு உட்கார வச்சு உன்கிட்ட மட்டும் அவன் நல்லா பேசுறா எப்பட்றா அப்படின்னு கேட்குறான். அது என்னடா என்கிட்ட மட்டும், அவங்க எல்லாருக்கிட்டையுமே நல்லா தான் பேசுவாங்க. போன வாட்டியெல்லாம் சேர்மன் மாதிரி மிமிக்ரிலாம் பண்ணாங்க,
எவ்வளோ ஃபன்னியாக இருந்துச்சு தெரியுமா? இந்த கம்பெனியில் அவங்களோட பட்டப்பேரு மிஸ் ஸ்மைல் தான், உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். ஹீரோக்கு ஹீரோயின் இந்த மாதிரி ஜாலியான டைப்னே தெரியாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இவன் கூட முட்டிகிட்டே தானே இருக்கு. ஃப்ரெண்டு சொல்கிறத ரொம்ப ஆச்சரியமாக கேட்டுட்டு அப்போ என்ன பார்த்தா மட்டும் ஏன் அவளோட மூஞ்சி அப்படி மாறுதுன்னு கேட்குறான். அப்புறம் நீ பண்ண காரியத்துக்கு மாறாமல் என்ன பண்ணும், நானாக இருந்தால் உன் மூஞ்சிலே காரி துப்புவேன்றான். ஏன்டா எனக்கு என்னன்னு கேட்கும்போது, பின்ன அவங்களை நீ கொஞ்சம் நெஞ்ச பாடாப்படுத்தின. பொதுவாக பொண்ணுங்க எதையுமே ஈஸியாக மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை. என்ன பண்ணாலும் நீ திட்டுவ, எரிஞ்சு விழுவேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த எண்ணத்தை நீ தான் மாற்றணும்னு சொல்கிறான். பொதுவாக பொண்ணுங்களுக்கு பேகு ஹீல்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை ஏதாவது ஒன்று வாங்கி கொடுன்னு ஐடியா கொடுக்குறான். உடனே ஹீரோ அவளை ஒரு பேக் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கே உள்ள எல்லாமே ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும், அதுக்காக ஒரு பேக் செலக்ட் பண்ணி கொடு அப்படின்னு தான் கேட்குறான். அவளும் அவங்களுக்கு என்ன வயசு, என்னென்னலாம் பிடிக்கும் அந்த மாதிரி கொஷினாக கேட்க, உன்னோட வயசு தான், உனக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு ஒரு பேக் எடு அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்லும் போதே அவளுக்கு புரிஞ்சு போச்சு நமக்கு தான் வாங்கி தர கூப்பிட்டுருக்கான்னு. உடனே அவனை பார்த்து எனக்கு தான் பேக்னு மட்டும் சொல்லிட்டாதீங்கன்னு சொல்கிறா. அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். அதை வச்சு அவள் புரிஞ்சுக்கிட்டா. போன வாட்டி ட்ரெஸ் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போன மாதிரி வேறு ஏதாவது ட்ரை பண்ண போகிறீங்களான்னு கேட்குறா. அவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஏமா ஒரு பேக் வாங்கி கொடுத்தா அதை வாங்கிட்டு பேசாமல் போக வேண்டியதானே, எதுக்காக இப்படி வளவலன்னு பேசிகிட்டு இருக்கேன்னு கத்தி விட்டுட்டான். என்னதான் இவன் அமைதியாக பேசணும்னு நினச்சாலும் உள்ளுக்குள்ளே ஒரு குணம்னு இருக்கும்ல, அது அப்பப்போ வெளியே வந்துடுது. அமைதியாக பேச ட்ரை பண்ணுறான். அப்புறம் முடியாமல் எப்படினாலும் கடைசியில் கத்திடுறான். ஹீரோயின் இருந்துட்டு இவ்வளோ எக்ஸ்பென்சிவான பேக்லாம் எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஹீரோ ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேக் வேணான்னு சொல்லிட்டா. உன்னால எனக்கு அவமானம் மட்டும் தானே கிடைச்சதுன்னு சொல்ல. அப்படியா, அவங்க காசுக்கு மயங்குறவங்க கிடையாது போல, அப்போ நீ எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். என்னடா சொல்றேன்னு கேட்கும்போது, ஹீரோயினை சுத்தி உள்ளவங்க கிட்ட நீ நல்ல பேர் வாங்கணும், கூட இருக்கவங்களை கரெக்ட் பண்ணா அவங்க உன்னை பத்தி ஹீரோயின் கிட்ட நல்லதா சொல்லுவாங்க, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அடுத்த ஐடியா கொடுக்குறான். ஹீரோ புதுசாக இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கானா, அதுக்கு பால் காய்ச்சிற ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு ஹீரோயினையும் அவ கூட ஒரு 2 லேடிஸ் வேலை பார்ப்பாங்க அவங்களையும் கூப்பிடுவோன்னு சொல்கிறான். அதுக்கு அவன் என் வீட்டுக்கு யாரும் வர்றது எனக்கு பிடிக்காதுன்றான். டேய் உனக்காக தான்டா சொல்கிறேன், பொருளுக்கு மயங்காதவங்க கிட்ட இந்த மாதிரி எஃபர்ட் போட்டால் தான் நடக்கும், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்படியே இன்னொரு பக்கம் லேடி டிடெக்டிவை காட்டுறாங்க. போன வாட்டி ஒருத்தர் ஒரு பழைய மாடல் கார் ஆக்சிடென்ட் நடந்த ஏரியாவில் பார்த்தேன்னு சொல்லியிருந்தாரா, அதனால 3 கிலோமீட்டர் ரேடியஸில் உள்ள சிசிடிவியை செக் பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை இப்போ செக் பண்ணிட்டாங்க. அவங்க செக் பண்ணதில் 3 பழைய மாடல் கார் கிடச்சிருக்கு. அதில் ஒன்று ஹெர்மியா சம்மந்தப்பட்ட ஒன்று அப்படின்னு ஜூனியர் டிடெக்டிவ் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஹெர்மியான்ற வார்த்தையை கேட்டதுமே அந்த ஆபத்தான கெமிக்கல் கலந்த விஷயம் தான் லேடி டிடெக்டிவ்க்கு ஞாபகம் வருது. அதை தானே கடைசியாக ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் விசாரிச்சுட்டு இருந்தான். அப்போ கூட இவங்க தானே காருக்குள்ளே போய் ஜிபிஎஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. அது எல்லாமே ஞாபகம் வருது. உடனே கூட வேலை செய்கிற டிடெக்டிவ் கிட்ட எனக்கு இது ஹிட் அண்ட் ரன் கேஸ் மாதிரி தெரியல, நீ உடனே அந்த கார் எங்கே இருக்குன்றதை மித்த போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் கண்டுபிடின்னு சொல்லிட்டு எங்கேயோ போகிறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோவோட கேபினில் கட்டுறாங்க. அவனோட வீட்டு பால் காய்ப்புன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடலான்னு பிளான் போட்டாங்களா, அதனால ஹீரோயின் கூட வேலை பார்க்குற 2 செக்ரட்டரியை கூப்பிட்டுருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்மனுக்கு கீழே தானே இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோயினும் சேர்ந்து 3 பேருமா இருந்தாங்க. இப்போ ஹீரோயின் ஹீரோ கூட வந்ததுனால மீதி 2 பேரும் இப்போ சேர்மனுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 2 செக்ரட்டரியும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. என்ன விஷயம்லாம் இன்னும் சொல்லவே இல்லை. அதுக்குள்ள அவங்க 2 பேரும் எங்களால் சேர்மனை ஏமாற்ற முடியாது அப்படின்னு பயந்துட்டே சொல்றாங்க. ஹீரோக்கு காண்டாகுது. திட்டனான் வாயை திறந்துட்டான். ஃப்ரெண்டு தான் டே அமைதியாரு அப்படின்னு சொல்ல, அவனும் ஹீரோயினை பார்த்துட்டு இவளுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்க வேண்டியிருக்கே அப்படின்னு அமைதியாயிட்டு, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்காக உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். செக்ரட்டரி டே வரப்போகுதுல, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்னோட வீட்டுக்கு வாங்க, நான் இப்போ தான் புது வீடு வாங்கியிருக்கேன், அப்படியே அதோட ஃபங்க்ஷனையும் வச்சுப்போம் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணுங்களுக்கு குஷி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வரேன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹீரோ சும்மா இருக்காம வரதெல்லாம் ஓகே தான், ஆனால் வீட்டை அழுக்காக்கிறாம போங்க அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஃப்ரெண்டு தான் இவனை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஹஹஹான்னு சிரிச்சு ஜோக் மாதிரி அதை சமாளிக்கிறான். அன்னைக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு. ஹீரோ வீட்டுக்கு போகும்போது ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போகணுன்னு ஹீரோயின் அவ கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணும் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வீட்டுக்கு தேவையான பொருள் ஏதாவது வாங்கிட்டு போகலாமான்னு வந்திருக்காங்க. ஹீரோ இப்போ இருக்கிற வீட்டை தானே ஹீரோயினும் அவள் பாய் ஃப்ரெண்டும் வாங்கணும்னு நினச்சிருந்தாங்க. அதனால அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கூட வேலை பார்க்குற பொண்ணுக்கிட்ட நான் ஏதாவது கிஃப்ட் உங்ககிட்ட வாங்கி கொடுக்குறேன், நீ கொடுத்துரு, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிறேன்னு சொல்கிறா. நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நம்ப மாட்டான்னு, லீக் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுவோன்னு அவனுக்கு ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் பேசுவோன்னு கால் பண்ணுறா. அவனுக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நல்லா சளி பிடிச்சிருக்கு. ஆனாலும் ஆஃபீஸ்லேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். டாக்டர் கிட்ட போக வேண்டியதானு கேட்கும்போது இன்னைக்கு வீக்கெண்டுன்றதுனால டாக்டர் இல்லையா. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஃப்ரெண்டும் வீட்டை எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு ஒரு ஏஜென்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப கிராண்டாக இருக்கிறதுலாம் ஹீரோயினுக்கு பிடிக்காது, அதனால சிம்பிளாகவே பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த ஏஜென்ட் கிட்ட அவங்க ஒரு லேடி தான், நீங்கள் நிறைய பெரிய பெரிய கம்பெனிக்கெலாம் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருப்பீங்கல்ல, அங்கே உள்ள செக்ரட்டரிக்கெலாம் என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்குறான். பொதுவாக செக்ரட்டரி வேலை கொஞ்சம் கஷ்டம், நிறைய இடத்துக்கு அலையணும், பாஸ் சொன்னதெல்லாம் கேட்கணும். அதனால அவங்க வீக்கெண்ட்லலாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைப்பாங்களாம். அதனால அவங்களுக்கு காலை மசாஜ்
மசாஜ் பண்ணுறதுக்குலாம் ஏதோ ரெடி பண்ணி வச்சிருக்கான். அப்புறம் வெங்காயம் பூண்டுலாம் சாப்பிட்டா வாயில் ஸ்மெல் வரும்னு பொதுவாகவே செக்ரட்டரிஸ் அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டாங்களாம். அதனால சாப்பிடணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சைனீஸ் ஃபுட்டாக ஃபுல்லாக ஆர்டர் பண்ணியிருக்கான். வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. காலிங் பெல் அடிக்குது. ஹீரோ அப்படியே ரொம்ப ஆர்வமாக உட்காந்துருக்கான். சொன்ன மாதிரி ஹீரோயின் வரல, மீதி 2 பொண்ணுங்க தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் எங்கன்னு கேட்குறான். அவங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கான், அதை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஹீரோயினை பார்த்தா லீக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னான்ல, அதனால அவனுக்கு மருந்து வாங்கிட்டு அவனை பார்க்கறதுக்காக போயிட்டா. அவனுக்கு ரொம்ப முடியல, ஒரு மாதிரி வேர்த்து போய் உட்காந்துருக்கான். இங்கே ஹீரோவோட வீட்டில் ஹீரோயின் கூட வேலை பார்க்குற அந்த பொண்ணுங்க நல்லா சாப்பிட்டுட்டு சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துருக்குதுங்க. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான். இன்னைக்கு வர முடியாதுன்னு மெசேஜ் பண்ணிட்டா. அதை ஹீரோ கிட்ட சொல்ல அவனுக்கு செம்மையாகவும் வருது. வந்திருக்கிற அந்த 2 பொண்ணுங்களும் நல்லா குடிச்சிருக்காங்களா. ஹீரோயின் வரல அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே அவளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடுன்றதுனால தான் அவள் வரலையோ அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்க, இன்னொரு பொண்ணு இருக்கும் இறந்து போன பாய் ஃப்ரெண்டோட ஞாபகம் வரும்னு தான் வரமாட்டேங்கிறாங்க போல அப்படின்னு பேசுகிறாங்க. இதை ஹீரோ கேட்டுட்டு என்ன சொல்ல வரீங்க, என்ன விஷயம்னு கேட்குறான். அந்த பொண்ணுங்களும் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டாரு, அவங்க 2 பேரும் இந்த வீட்டை தான் வாங்கணும்னு பிளான் போட்டிருந்தாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அங்கே அவள் இன்னுமே லீ கூட தான் இருக்கா. அவனுக்கு சாப்பிட்றதுக்காக சூப்பெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ லீ இருந்துட்டு நான் ஏன் இப்படி வாழ்றேன்னு எனக்கே தெரியல, என் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுதுன்னு சொல்கிறான். நீ நல்லா தான் பண்ணிட்டு இருக்க, உன்னோட வேலையை விட ஹெல்த் தான் முக்கியம், அதை ஃபர்ஸ்ட் பாரு அப்படின்னு சொல்றா. அங்க ஹீரோவோட வீட்டில் அந்த 2 பொண்ணுங்களும் கிளம்பிட்டாங்க. ஹீரோ உட்காந்து ஹீரோயின் கிட்ட பாய் ஃப்ரெண்ட் பற்றி பேசினதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். பாய் ஃப்ரெண்ட் இறந்தது தெரியாம அவனை நீ கழட்டி விடலான்னு இப்படிலாம் பண்ணுறியா, அவனோட வாழ்க்கையே அழிச்சிடுவேன், அவன்கிட்ட ஒன்றும் இல்லைனாலும் நீ அவன் கூட இருப்பியான்லாம் பேசினால, அதை பற்றிலாம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு உடனே அவகிட்ட போய் சாரி கேட்கணும் அப்படின்னு அவளோட வீட்டுக்கிட்ட போயிட்டான். அங்கே போய் நின்றுக்கிட்டு அவள் வந்தது என்ன பேசலாம், எப்படி சாரி கேட்கலாம்லாம் புலம்பிட்டு நிற்கிறான். கரெக்டாக அவளும் லீயும் காரில் வந்து இறங்குறாங்க. இவங்க 2 பேரையும் ஒன்றா பார்த்ததுமே ஹீரோ மனசு அப்படியே மாறிட்டு, சாரி கேட்கணும்னு வந்தவன் இவ்வளோ நேரம் லீ கூட தான் இருந்தியா, எதுக்கு வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலாக ஹீரோக்கு காரணம் தெரியும், ஆனாலும் எதுக்கு கேட்குறான்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, லீக்கு உடம்பு சரியில்லை, நான் இவ்வளோ நேரம் அவன் கூட தான் இருந்தேன், எனக்குன்னு ஃபேமிலியே கிடையாது, எனக்கு எதுவும்னா அவன் தான் பார்த்துப்பான், அதனால நான் அவனுக்காக இருந்தேன்னு சொல்கிறா. சரி விடு, நீ ஒன்றும் எனக்கு முக்கியமான கெஸ்ட் கிடையாது, நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும், அதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரியை விற்கிறதுக்காக பேச நாளைக்கு வராங்களாம். அவங்க பற்றின ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும், அதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்கிறான். ஃபேக்ட்ரியை விற்கிற விஷயம்னதும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன அவன் ஃப்ரெண்டு சொல்லலையா, அவனுக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ அடுத்த நாள் ஆகுது, போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. ஆபத்தான கெமிக்கல் கலந்த ஆள் வச்சுருந்தா அந்த பழைய கார் மாடலில் தேடினாங்கல்ல, இப்போ அந்த கார் எங்கே நிற்குதுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஒரு டிடெக்டிவ் வேகமாக வந்து லேடி டிடெக்டிவ் கிட்ட சொல்கிறாரு. உடனே டீமை கூப்பிட்டு எல்லாரும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அது ஒரு சூதாடுற இடம் போல, போலீஸ்க்கு தெரியாமல் எக்கச்சக்க பேர் அந்த இடத்துல சூதாடிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு லேடி டிடெக்டிவ் போலீஸோட போயிட்டாங்க. அந்த பழைய மாடல் கார் வெளியில தான் நிற்குது. உடனே இந்த காரை சீஸ் பண்ணுங்க சொல்லிட்டு மீதி இருக்கிறவங்க உள்ள போறாங்க. போலீஸை பார்த்ததுமே எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. லேடி டிடெக்டிவ் அந்த கெமிக்கல் கலந்த ஆளை மடக்கிட்டாங்க. அப்படியே நில்லுடா அப்படின்னு அந்த ஆளை துரத்திட்டு ஓடுறாங்க. போலீஸ் மொத்தமே அவரை தான் துரத்துது. அவர் அங்கிட்டு இங்கிட்டு ஏறி இவகிட்ட தப்பிச்சு போயிட்டே இருக்காரு. ஒரு முட்டு சந்தில மாட்டிக்கிட்டாரு. சூதாடினதுக்காக தான் போலீஸ் துரத்துறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நான் இப்பதான் வந்தேன், ஒரே ஒரு கேம் தான் விளையாடிட்டு இருந்தேன்னு சொல்ல, லேடி டிடெக்டிவ் நாங்க அதுக்காக வரல, எங்களோட டிடெக்டிவ் ஒருத்தரை நீ தான் வண்டி ஏற்றி ஆக்சிடென்ட் பண்ணியிருக்க, அதுக்கு தான் வந்திருக்கேன்னு போது அவர் இருந்துட்டு இல்ல அதை நான் பண்ணல, என்ன செய்ய சொன்னாங்களோ அதைத்தான் நான் பண்ணேன், இதுக்கு பின்னால வேற ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. மறுபடியும் துரத்திட்டு இருக்காங்க. அப்பா அவர் தப்பிக்கிறதுக்காக அப்படியே ரோட்டுக்குள்ள ஓடிட்டாரு. ஒரு லாரி வந்து அடிச்சிடுச்சு. தலையில சம்மாடி அப்படியே ரோட்ல கிடக்குறாரு. லேடி டிடெக்டிவ்க்கு என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ அவன் தூங்கினாலே அவனுக்கு ஒரு கனவு வந்துட்டு இருக்குல்ல, இன்னைக்கு எப்படி வருதுன்னா அவன் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறான். பக்கத்தில் அவனோட ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. அதில் என்ன ரிங்டோன் வருதுன்னா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ப்ரப்போஸ் பண்ணப்போ ஒரு பாட்டு பாடினான்ல, அந்த பாட்டு. இப்போ அந்த கனவோடு அப்படியே எந்திக்கிறான். நிஜமாவே அவனுக்கு ஃபோன் கால் வந்திருக்கு. என்னென்னு எடுத்து அட்டன் பண்ணா அந்த பக்கம் ஜூனா பேசுகிறா. அடுத்து ஏதோ பெரிய பிரச்சனையா, சீக்கிரமா வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கா. என்னன்னு போய் பார்த்தா சேர்மன் ஏற்கனவே டைரக்டர் கிட்ட பேசியிருந்தார்ல, நாம பப்ளிக்கோட ஒப்பீனியனை உள்ள கொண்டு வரணும், யூனியனை களத்தில் இறக்கணும்னு, அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஃபேக்டரியை விற்கிறதுக்காக வந்திருக்கவங்க கூட நடக்கிற மீட்டிங்ல யூனியனையும் கூப்பிட்டு மீடியாவையும் கூப்பிட்டுருக்காரு. ஹீரோ அவனோட கேபின்ல உட்காந்துருக்கான். இன்னைக்கு யார் யார் மீட்டிங்க்கு வராருன்னு ஹீரோயின்ட்ட நேத்தே லிஸ்ட் கொடுக்க சொல்லியிருந்தான்ல, அதை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டா. கூடவே யூனியன்ல இருந்த ஆளுங்களும் வந்திருக்காங்கல்ல, அவங்கள பத்தின சில ரிப்போர்ட்ஸையும் உள்ள வச்சிருக்கேன்னு சொல்றா. ஆக்சுவலா இப்போ ஹீரோ விற்கணும்னு நினைக்கிற அந்த ஃபேக்டரியை கட்டினதே ஹீரோவோட அப்பா தான். அவர் ஆரம்பிச்ச ஃபேக்டரி தான் அது. அதுவும் யூனியன்ல இருக்கவங்க கூட சேர்ந்து உங்க அப்பா உருவாக்குன ஒரு விஷயத்த நீங்களே அழிச்சா அது எப்படி பழிவாங்கிறதாகும், எனக்கு இதுல ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. இவ பேசுறதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு அவ கொண்டு வந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாக்குறான். யூனியன்ல இருந்து வந்தவங்களை பத்தி இதுல இருக்குன்னு சொல்லியிருப்பா. அந்த யூனியன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேக்டரி எவ்வளவு முக்கியம் அப்படின்றத ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கா.
அதை எடுத்து அவன் வாசிக்கிறான். அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் அங்கேயே இருந்து வேலை பார்த்து 2-3 ஜென்ரேஷனாக அதை சார்ந்தே வாழ்ந்துட்டாங்களாம். அதில் வேலை பார்க்குற ஒருத்தர் அவரோட பையன் படிக்கிற காலேஜ், அதுவும் அந்த காலேஜ் ரொம்ப பெரிய காலேஜ்லாம் கிடையாதான், ஆனாலும் அதோட பேட்சை ரொம்ப பெருமையாக அவர் ஷர்ட்டில் எப்போவுமே மாட்டிப்பாரான். இன்னொரு அம்மா அவங்க இங்கேயே வேலை பார்த்து அவங்களுக்கு கண்ணே கெட்டு போயிடுச்சான். ஆனாலும் அவங்க ஹஸ்பண்ட் இல்லாமல் குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு இந்த ஃபேக்ட்ரி தான் காரணமாக இருந்துச்சுன்னு இன்னுமே அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஃபேக்ட்ரி எவ்வளோ முக்கியன்ற மாதிரி அவள் எழுதியிருக்கா. ஹீரோ அதெல்லாம் படிக்கிறான். மனசு மாறிடுவான்னு பார்த்தா அங்கேருந்து எந்திரிச்சு போகும்போது அந்த பேப்பரை கசிக்க போட்டுட்டு போகிறான். இப்போ மீட்டிங் நடக்கிற ரூம்குள்ளே நுழையிறான். அங்கே ஃபேக்ட்ரியை விற்கிறதுக்காக பேச வந்தவங்க, யூனியனில் உள்ளவங்க, மீடியான்னு எல்லாருமே இருக்காங்க. ஹீரோயின் யூனியனில் உள்ளவங்கள பற்றிலாம் பேப்பரில் எழுதி வச்சிருந்தால, அவங்க யார் என்னன்னு ஹீரோ நோட் பண்ணிக்கிட்டே தான் உள்ளே வரான். வந்து நின்றுட்டு நீங்கள் தானே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணீங்க, என்ன நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். யூனியனில் உள்ளவங்களும் நீங்கள் ஃபேக்ட்ரியை விற்க போகிறீங்களா, அந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மீட்டிங்கில் லீயும் இருப்பான், ஜூனாவும் இருக்கா. ஜூனா லீ கிட்ட ஏற்கனவே யூனியன்லேருந்து வராங்கன்ற விஷயத்த நீங்கள் எங்ககிட்ட சொல்லவே இல்லை, இன்னைக்கு நடக்கிற மீட்டிங்லையாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுங்கன்னு சொல்லி வச்சுருந்துருப்பா. அதனால லீயும் மேனேஜ்மெண்ட்லேருந்து இப்போ பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கு, அதை விற்கிறதுக்கு இன்னும் முடிவு எடுக்கலைன்ற மாதிரி யூனியன் கிட்ட சொல்கிறான். ஆனாலும் யூனியனில் உள்ளவங்க உங்களை எப்படி நாங்கள் நம்ப முடியும், இவர் வேற இப்போ இந்த கம்பெனியில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, இனிமேல் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இருந்துட்டு அப்போ வேற யாரை நம்ப போறீங்கன்னு கேட்குறான். எம்ப்ளாயிஸை பார்த்தாலே அவங்கள வேலையை விட்டு தூக்கணும்னு தோணும் போல, மூஞ்ச அப்படியே தான் வச்சுட்டு பேசிட்டு இருக்கான். அப்போ யூனியன்ல ஒருத்தர் முதல்ல இருந்தே இதை விற்கிறது தானே உங்களோட பிளானே, இதை தவிர வேற என்ன பிளான் இருக்குன்னு கேட்கும்போது பிளான் இருக்கு. மொதல் பிளான் பேரம் பேசிட்டு ஃபேக்டரியை விற்கிறது, ரெண்டாவது பிளான் பேரம் பேசுற மாதிரி நடிச்சிட்டு சீக்கிரமா விற்கிறது, மூணாவது எல்லாரையும் திரும்ப வேலைக்கு எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு விற்கிறது, நாலாவது எனக்கு என்னன்னு விற்கிறது. எப்படி நல்லா இருக்கா? நான் என்ன சொன்னாலும் நம்ப போறதில்ல, அப்புறம் எதுக்கு இந்த மீட்டிங், உங்களுக்கே இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்றது தெரியல, கிளம்புங்க அப்படின்னு ரொம்ப எடுத்தறிஞ்சு பேசுறான். எல்லாருக்கும் செம்ம காண்டாயிட்டு ஒருத்தர் விறுவிறுன்னு வந்து சட்டையை பிடிச்சிட்டாரு. அவர்கிட்டையும் திமிராதான் பேசுறான். இப்பதான் இந்த சீனுக்குள்ள ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டோட அப்பா வராரு. அவர் வந்து சட்டையை பிடிச்சவரை விலைக்கு விட்டுட்டு ஹீரோ கிட்ட அவன் எல்லாம் ரத்தம் அதனால தான் கோவம் வந்துருச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஹீரோக்கு அவரை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஆகுது. டப்புன்னு மயங்கி விழுந்துட்டான். உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. டாக்டரும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பல்ஸ் மட்டும் ஸ்டேபிளாக இல்லையா, அதுக்கு ஏதோ மருந்து கொடுத்துருக்காங்க போல. அந்த மருந்து கொடுத்தா அவன் எந்திரிக்கும் போது கொஞ்சம் கேராக இருக்கும்னு டாக்டர் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. நீ இப்போ தான் ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே வரான். இங்கே உள்ள ஹீரோ மெதுவாக எந்திரிக்கிறான். டாக்டர் இப்போ தானே சொன்னாங்க ஏதோ ஒரு மருந்து போட்டதுனால கொஞ்சம் கேராக இருக்கும்னு, அதனால அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஒழுங்காகவே நடக்க முடியல, டக்குன்னு ஒரு வாட்டி கீழே விழுந்துட்டான். ஆனாலும் மெதுவாக எப்படியோ எந்திரிச்சு ஏதோ மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு என்னாச்சு இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு, ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்குறா. அவன் அப்படியே அவளை பார்த்துட்டு கன்னத்தை தொடுறான். அப்புறம் என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டான். அவளுக்கு ஒன்றுமே புரியல, அவள் பாட்டுக்கு நிற்கிறா. இந்த விஷயத்த லீயும் பார்த்துட்டான். அப்படியே எபிசோட் முடியுது. ஒரு பக்கம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட சாஃப்ட் ஆகிட்டே போகிறான், இன்னொரு பக்கம் லீயும் அவனுக்கு கிடைச்சிட மாட்டாளான்னு நினைக்கிறான். அடுத்தடுத்த எபிசோடில் என்னென்ன நடக்குதுன்றதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.